ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாம் உபவாசித்தான் இல்ல, பைபிள் எங்கேயுமே இல்ல. ஆபிரகாம் கறி சாப்பிடல அப்படிலாம் இல்ல. அவர் சொன்னாரு எழுந்து அடித்து புசினாரு. இது லோக்கல்ல இருக்கவங்க புசிக்காத. புரியல எனக்கு. என கண்பானவர்களே, நாம் விசுவாசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன விசுவாசம்? கிறிஸ்து எனக்காய் முடித்தார் என்பது. அப்ப எது நீதி? நீங்க பரலோகத்து பிதாட்ட நீங்க போகணும்னா நீங்க ஏதாச்சும் அவர் கொடுக்கணும், நீதி இருக்கணும் உங்க சைடு. அப்ப நீதி, பைபிள் சொல்லுது, நீதி உங்கள்கிட்ட இருந்தா தான் தேவன் உங்களுக்கு என்ன செய்வாரு? பதில் தருவார். அப்ப எது நீதி? ரோமர் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, வாசிப்போம். ரோமர் 4:3 வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக. அப்ப நீங்க தேவன்கிட்ட போய் நின்னீங்கன்னா நீங்க ஒரு நீதிமானா இருக்கணும். உங்கள்கிட்ட நீதி இருந்தா தான் பதில் கொடுப்பாரு. அப்ப அந்த நீதி என்ன? செயல்களா அல்லது தேவன் மீது வைக்கிற விசுவாசமா? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாம் உபவாசித்தான் இல்ல, பைபிள் எங்கேயுமே இல்ல. ஆபிரகாம் கறி சாப்பிடல அப்படிலாம் இல்ல. அவர் சொன்னாரு எழுந்து அடித்து புசினாரு. இது லோக்கல்ல இருக்கவங்க புசிக்காத. புரியல எனக்கு. கர்த்தர் சொன்னாரா லென்த் டேஸ்ல நீ கறி சாப்பிடக்கூடாது? லென்த் டேஸ் முடிஞ்சாலும் நீங்க விட மாட்டீங்க போலன்றீங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்ன்றேன் நானு. அதாவது அடிச்சு புசினாரு. நீங்க வசனத்துக்கு விரோதமா வேலை பார்க்குறீங்க. நான் அதை வன்மையா கண்டிக்கிறேன். நான் ஒருத்தர் சொன்னாரு ஃபேஸ்புக்ல பார்த்து, வன்மையா கண்டிக்கிறேன், நீங்க அரசியல் நீங்க இல்ல சார். அதாவது அரசியல்வாதிகள் மிக அழகா பேசுறாங்க. நம்மளாம் கோவத்துல என்ன பேசுறோன்னு தெரியல. அவன் சொல்றான், பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் எதிர்த்தரப்பு ஆள் பேசிட்டான். அவன் அந்த அரசியல் சொல்றாரு, அவர் இப்படி பேசியிருப்பது மனசுக்குள்ள அவருக்கு எப்படி இருக்கு? விட்டா வெட்டி லெவலுக்கு அவன் மனசுல இருக்கு. ஆனா வெளியில எப்படி பேசுறான்? அது வருந்தத்தக்கது. அது பார்க்கும்போது இவ்வளவு ஒரு சின்ன பேசனா இருக்கிறாங்க, அப்படி பேசியிருக்க கூடாது, வருந்தத்தக்கது. அப்ப அவன் நீ கத்துக்கணும். நான் அதை வன்மையா கண்டிக்கிறேன். என்ன? அடித்து புசி என்று அவர் சொன்னார். புசியாதே என்று யார் சொன்னது? யார் சொன்னது? பூசாரி சொன்னார். சாமி என்ன செஞ்சாரு? புசின்னு சொன்னாரு. பூசாரி என்ன சொன்னாரு? புசியாதன்னாரு. புசின்றதுக்கு எனக்கு வசனம் இருக்கு, புசியாதன்றதுக்கும் வசனம் இருக்கு. புசின்னு சொல்லி யார்கிட்ட சொன்னாரு? நோவாட்ட சொன்னாரு. புசின்னு சொல்லி யார்கிட்ட சொன்னாரு? பேதுருட்ட சொன்னாரு. புசின்னு சொல்லி ஆதாம்கிட்ட சொன்னாரு. பேதுரு சொல்றேன், இந்த ஏரியாவில் நாங்கள் தொட மாட்டோம், எந்த ஏரியாவும் கிடையாது, புசின்றாரு. அடுத்து சீசர்களோட சாப்பிடும்போது சிலர் சொன்னாங்க, உங்க ஆட்கள் கை கழுவாம சாப்பிட்றாங்க. அவர் சொன்னாரு, உள்ள போறது எதுவுமே திட்டுப்படுத்தாது. நீ ஒண்ணுமே திங்காம வெளியில அவரை பத்தி தெரியுமான்னு தொடங்குற பாரு, அதுதான் திட்டுப்படுத்துவது. ஆனா சாப்பிட்டு நல்லா யூத் சர்வீஸ்னால நான் பேசுறேன். தூங்குனா அது ஒன்றும் திட்டுப்படுத்தாது. நீ சாப்பிடாம இருந்துட்டு புறம் கூறி ஊருக்கு கதை பேசுற பார், அதுதான் உன்னை திட்டுப்படுத்த போகிறது.